புதுச்சேரியில் மதுக்கடை ஷட்டரை உடைத்து ரூபாய் 2 லட்சம் திருடிய பிரபல திருடரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 1.30 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி பாரதி வீதியில் உள்ள மதுக்கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே இருந்து ரூபாய் 2 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இது தொடர்பாக மதுக்கடை சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுக்கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தஞ்சாவூரை சேர்ந்த பிரபல திருடன் மனோகர் 62 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த மனோகரனை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 1.30 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரியில் மட்டும் 5 திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே உள்ள குப்பை மேட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் ஈசிஆர் சாலையில் பயணம் மேற்கொண்ட வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டியுள்ள இப்பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் ஈசிஆர் சாலையோரம் தொடர்ந்து கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கோட்டக்குப்பம் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் திடீரென அப்பகுதியில் உள்ள குப்பை மேட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி மர்டர் மணிகண்டனிடம் இருந்து மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட மர்டர் மணிகண்டன் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததால் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் சிறைக்கு மாற்றப்பட்டார். உடல்நிலை பரிசோதனைக்காக கடந்த 2ஆம் தேதி மர்டர் மணிகண்டன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தார். அங்கு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று மாலை சிறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மர்டர் மணிகண்டனிடம் இருந்து ஒரு மொபைல் போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் தன்னை 7ஆம் சிறைக்கு மாற்றிய சிறை நிர்வாகத்தை பழிவாங்கும் நோக்கத்தில் சிறையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிப்பது போல் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட திட்டமிட்டு இருந்தது தெரியவந்தது. மொபைல் போனை பறிமுதல் செய்த சிறை நிர்வாகம் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர். தவளக்குப்பத்தில் பைக்கில் தீ வைத்து எரித்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பம் இளவரசர் நகரில் ஏராளமான குறுக்கு வீதிகள் உள்ளது. 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இளவரசர் நகர் செல்லும் முக்கிய சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது நேற்று இரவு பெட்ரோல் ஊற்றி மர்ம நபர் எரித்துள்ளார். இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரிடம் கார் ஓட்டுநர் காரை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரசு பேருந்து பின்னால் நின்ற கார் மீது டிப்பர் லாரி மோதி அந்த கார் அரசு பேருந்தின் பின்புறம் மோதியதில் அரசு பேருந்து நிலை தடுமாறி எதிர் திசையில் பாய்ந்தது. அடுத்தடுத்த வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் நெடுஞ்சாலையில் இறக்கிவிடப்பட்டனர். சென்னை மாதவரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது.
இருந்தது. இந்த பேருந்து சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற காரின் பின்புறம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த அரசு பேருந்தை துரத்தி சென்ற கார் ஓட்டுநர் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே மடக்கி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது மயிலம் அடுத்த இரட்டனையில் இருந்து திண்டிவனம் நோக்கி வந்த கார் ஓட்டுநர் நெடுஞ்சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதாமல் இருக்க காரை நிறுத்தியுள்ளார். அதே சமயம் திண்டிவனம் நோக்கி வந்த டாரஸ் லாரி சாலையில் நின்றிருந்த வாகனங்களை சற்றும் எதிர்பார்க்காததால் திண்டிவனம் நோக்கி வந்த காரின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. இதில் அந்த கார் அரசு பேருந்தின் பின்புறம் மோதியுள்ளது. இதில் அரசு பேருந்தானது பின்புறம் கார் மோதிய வேகத்தில் சாலையின் எதிர் திசையில் அரசு பேருந்து பாய்ந்து சென்று சாலையோரம் பேரிகார்டில் மோதி நின்றது. இந்த விபத்தால் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் பயணி ஒருவர் பலத்த காயமடைந்தார். காயமடைந்த இருவரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் டாரஸ் லாரி முன்புறம் சேதமடைந்ததால் லாரி அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை. லாரியில் இருந்து புகை வந்ததால் அனைவரும் லாரியின் அருகே செல்ல அச்சமடைந்தனர். இதுகுறித்து திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம், திண்டிவனம் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். சாலையில் பழுதாகி நின்ற டாரஸ் லாரி கிரேன் உதவியுடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யாவின் வீடு உள்ளது. கொலை உட்பட பல்வேறு வழக்குகளில் உள்ள சத்யா அங்கு இல்லாததால் தற்பொழுது அந்த வீடு காலி மடையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அந்த வீட்டில் வெட்டி காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் 3 வாலிபர்கள் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது 2 வாலிபர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவரை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பாக டிஜிபி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் முத்தியான்பேட்டை, பெரியகடை மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தது பிரபல ரவுடி தஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பது தெரியவந்தது. இதனிடையே தகவல் அறிந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் விசாரணையில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்ததாக தெரியவந்தது. இந்த கொலையை அவர் மட்டும் செய்தாரா, கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகாலையில் வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 13 காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது காவல் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக உள்ள 13 பேரை தற்போது இடமாற்றம் செய்து புதுவை தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு, தொழில்நுட்ப பிரிவில் உதவி சார்பு ஆய்வாளராக உள்ள வெங்கடகிருஷ்ணன் அதே நிலையில் சிசிஆர் பிரிவிற்கும், திருக்கனூரில் உள்ள சீனிவாசன் மங்களம் காவல் நிலையத்திற்கும், காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் உள்ள சிவராமகிருஷ்ணன் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல லாசுப்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள செஞ்சிவேல் சோழிநகர் புறங்காவல் நிலையத்திற்கும், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள அருள் உருளையன்பேட்டைக்கும் என இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1.64 கோடி மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை 41 சாப்ட்வேர் இன்ஜினியர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்கு சந்தையில் பல்வேறு தவணையாக ரூபாய் 1,64,50,000 செலுத்தினார். அதற்கான லாப தொகையாக ரூபாய் 5 கோடி காட்டியுள்ளது. ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் பிரபல தாதா தஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் மர்ம நபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து சென்னையில் தலைமறைவாக இருந்த சத்யா உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் முன்பகை காரணமாக 3 பேரையும் கடத்தி பாழடைந்த கட்டிடத்தில் அடைத்து வைத்து துன்புறுத்தி கொன்றதாக ரவுடி சத்யா அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளி ஒன்றில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி சிறுமியின் உறவினர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் ராமு என்பவருக்கு சொந்தமாக தனியார் பள்ளி செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நோனாங்குப்பத்தை சேர்ந்த மணிகண்டன் அதே பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமியிடம் கடந்த 4 மாதங்களாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் அந்த சிறுமிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனை கண்ட அவரது பெற்றோர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த போது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த போது தன்னிடம் ஆசிரியர் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பள்ளியை சூறையாடி ஆசிரியர் மணிகண்டன் மற்றும் பள்ளியின் நிறுவனர் ராமு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனை விசாரணைக்காக பள்ளியில் இருந்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்ற போது ஆசிரியரை பொதுமக்களும் உறவினர்களும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வத்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர் அங்கிருந்து சென்றார். இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர் குமுதன், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உட்பட அரசியல் கட்சியினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆட்சியர் குலோத்துங்கன், டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு பள்ளிக்கு சீல் வைக்கப்படும் என்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போராட்டக்காரர்களிடம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கண்டமங்கலம் பகுதியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்து கணவர் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டு தெரு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் செங்கல் சூளை கூலி தொழிலாளி. இவரது மனைவி உமா என்கின்ற உமா மகேஸ்வரி வயது 44. இருவரும் சேர்ந்து செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வருகின்றனர். இருவருக்கும் இடையிடையே தொடர்ந்து குடும்ப பிரச்சினை நிலவி வந்துள்ளது. மேலும் மணிகண்டன் தனது மனைவி தவறான பழக்க வழக்கங்களில் உள்ளார் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று இரவு இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வலுத்துள்ளது. அதன்பின் மணிகண்டன் மனைவி கண் அயர்ந்து தூங்கிய நேரத்தில் வீட்டு வெளியே இருந்த அம்மிக்கல்லை அவரது தலையில் போட்டுள்ளார்.
இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார். அவர் இறந்ததை உறுதி செய்த பின் நள்ளிரவில் நடந்தே சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதன் அடிப்படையில் அவர் மீது கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேதத்தை பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளுக்கு இன்ஸ்பெக்டர் தனசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் நேற்று பிரபல தாதா பெஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜேஜே நகரை சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகளிடம் இன்ஸ்பெக்டர் தனசேகர் விசாரணை மேற்கொண்டார். மேலும் மாபுல் வாங்குவது, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரவுடிகளுக்கு இன்ஸ்பெக்டர் தனசேகர் எச்சரிக்கை விடுத்தார். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் உட்பட காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே மருந்து வாங்கிக் கொண்டு சாலையை கடந்த பெண் மீது அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே அப்பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள சாலையில் கீழ்பெரும்பாக்கம் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த காசிநாதன் மனைவி சுசிலா, வயது 60 என்பவர் மெடிக்கலில் மருந்து வாங்கிக் கொண்டு சாலையை கடக்க முயன்றார். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்து மோதியதில் பெண் சம்பவ இடத்தில் பலியானார். உடனடியாக அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பெண்ணின் உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு உடல் முழுவதும் டேப் ஒட்டி நூதன முறையில் மது பாட்டில்களை கடத்த முயன்றவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார், உதவி ஆய்வாளர் சண்முகம், சதீஷ் மற்றும் காவலர்கள் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை அழைத்து விசாரித்தபோது அவர் முன்னுக்கு பின் பதில் அளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தனர். அப்பொழுது உடல் முழுவதும் மது பாட்டில்களை டேப் ஒட்டி கடத்த முயன்றது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் விழுப்புரத்தை சேர்ந்த நாகமணி என்பதும் புதுச்சேரியில் இருந்து நூதன முறையில் உடம்பில் மது பாட்டில்களை டேப் ஒட்டி தமிழக பகுதியில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 120 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் நண்பகலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகின்றது பழைய பிளாஸ்டிக் குடோன். இந்த குடோனில் இன்று நண்பகல் திடீரென தீப்பற்றி மளமளவென தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் குறும்புகை வானளவு பரவியது. இதனை அடுத்து வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.